இல்லை இப்போ மற்றவங்க பேசுறதுக்கும் அவருடைய படம் தான் சிக்கிட்டு இருக்கு. அவரே நேரடியாக கருத்து சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. மற்ற கருத்துக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் மூக்க நுழைக்கிறீங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் மூக்க நுழைக்கிறீங்க. உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் வரமாட்டீங்கன்னா மற்றவங்க பிரச்சனைக்கு எதுக்கு வருவீங்க? இல்லைங்க, இப்போ பொலிட்டிக்கலாக இன்னொரு கருத்து சொன்னால் அது இன்னும் சிச்சுவேஷன் அக்ரவேட் பண்ணுற மாதிரில ஆகிடும். சரி, இப்போ நான் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். ஜெயநாயன் படத்துக்கு அது அவரோட படம், அதனால் அவருக்கு கருத்து தெரிய முடியாது. பராசக்திக்கும் இதே பிரச்சனை தானே. அப்போ பராசக்திக்கு வந்து நீங்கள் துப்பாக்கி எப்படிங்க சிவா சிவா என்ன சிவா உங்கள் படத்தில் அண்ணா என்னோட கட்சியோட வழிகாட்டி தலைவர் அவரோட டைலாக்கை தூக்கியிருக்காங்க, இந்த சென்சாரை 4-3 கிழிக்கிறேன் பாருங்க சிவான்னு ஒரு ட்வீட்டை போட வேண்டியதானே? சத்தியமாக சென்சாரில் பராசக்தியை கொலை பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ தூக்கியிருக்கிறானுங்க. அப்போ அதுக்கு இவருக்கு இதுக்காக வந்து குரல் கொடுக்கலாம்ல. இவங்களுக்கும் சென்சார் பிரச்சனை தான், கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சாங்க. இப்போ டைலாக்ஸ் எல்லாமே தூக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு படத்தில் ஆக்ஷன் சீனை தூக்கிடலாம், ஆக்ஷன் சீனை தூக்கிட்டா ஒன்றுமே பெருசாக இருக்காது. ஒரு பாட்டு ஆபாசமாக ஒரு பாட்டு இருக்குது, தூக்கிடலாம், ஒன்றுமே தெரியாது. டான் டொடட்டான் அப்படியே ஃபுல்லாக மியூசிக்கே கேட்டு பார்த்துட்டோம், ஆனால் படம் இட்டு ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வசனங்களை தூக்குனா அந்த படத்துக்கு பிரயோஜனமே இல்லைல்ல.